நான் புளியான் இருக்கேன். நான் அவர் மேல யாரும் கை வைக்க கூடாது சொல்லிட்டேன். நீங்க என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்ட கோலம் இதானப்பா. நீங்க ஜெயிச்சிட்டீங்கப்பா. பட்ட பகல குழந்தை திருடி போக பாக்குறீங்களா? நான் குழந்தை திருடனா? பாக்குறதுக்கு இவ்ளோ டீசென்ட்டா இருக்கீங்க. சரியான கிரிமினல். இத பாருங்க, இது ஏன் விஷயம். இதுல யாரும் தலையிட வேண்டாம். என் புருஷனை காப்பாத்துறதுக்கு நான் எத்தனை லட்சம் வேணாலும் கடன் வாங்குவேன். அதை எப்படி சம்பாதிச்சு எப்படி திருப்பி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். உங்களை கேட்க மாட்டேன். போதுமா? நீங்க பாருங்க, நீங்க அடுத்த வாரம் வாங்க. யோ பெருசு, உன் மருமகளே உன்னை மதிக்கல. இதுல என்கிட்ட சிலம்பாட்ட கரகாட்டெல்லாம் ஆடி காட்டுறியா? இதுல வேற உணர்ச்சி வசப்பட்டு என் சட்டையை கசக்கிட்ட. இத பார், இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இன்னொரு தடவை என் மேல கைய வச்ச மாவனே உன் டப்பா டான்ஸ் ஆடிரும். ஜாக்கிரதை. பாட்டி, என்ன நீ வர வர ரொம்ப இழைச்சு போயிட்டு இருக்க? சரியா சாப்பிடுறது இல்லையா? இப்பெல்லாம் உன்னை இந்த ஆத்துல யாரும் சரியா கவனிக்கிறது இல்லையா? என்ன கரிசனம் எல்லாம் பலமா இருக்குது? பாட்டி, இந்த ஹல்வா வாங்கி வந்திருக்கேன், சாப்பிடு. என்ன ஆரம்பத்திலேயே அல்வா கொடுக்குற? பாட்டி, எனக்கும் மகேஷ்க்கும் காயத்ரி பிறந்து வர திங்கக்கிழமையோட 1 வருஷம் ஆக போறது. அப்படியா? காயத்ரி குட்டி பிறந்து 1 வருஷம் ஆக போதா? ஆமா பாட்டி, சந்தோஷமா இல்ல? அதோட போனஸா இன்னொரு விஷயம், மகேஷ் இப்ப நம்ம கூட இருக்காரு. சின்ன திருத்தம், உன் கூட இருக்காரு. சரி, என் கூடயும் குழந்தை கூடயும் இருக்காரு. அதனால காயத்ரி குட்டியோட பிறந்த நாள நம்ம ரொம்ப விசேஷமா கொண்டாடணும். ஏன் அடுத்த வருஷம் இருக்க மாட்டானா? பாட்டி, அபசகுணமா பேசாத. இந்த வருஷம் காயத்ரியோட பிறந்த நாள நம்ம கிராண்டா கொண்டாடணும். அத பத்தி மட்டும் பேசு. பாட்டி, இந்த விஷயத்துல எனக்கு உன்னோட சப்போர்ட் வேணும். நான் இதை எப்படி உன்கிட்ட சொன்னேனோ இதே மாதிரி நீ ஸ்வீட் கொடுத்து அல்வா கொடுத்து கலாட்டாவை ஆரம்பிக்கிற. ஏன் என்ன பார்த்தா உனக்கு நாரதர் மாதிரி தெரியுதா? அப்படி எல்லாம் சொல்லாத பாட்டி. அதெல்லாம் இருக்கட்டும்மா. அதுக்கு முன்னால உங்க அம்மா உன் மேல உள்ள கோவத்துல காலையில இருந்து சாப்பிடாம இருக்கா. அத முதல்ல கவனி. ஐயோ, அப்படியா? சரி, நான் கவனிக்கிறேன். நீ இப்படி வா. அம்மா, நீ சாப்பிடவே இல்லையாமே? இந்தா சாப்பிடுமா. அம்மா, உன் கரிசனம் எனக்கு தெரியாதா? அம்மா சாப்பிடுமா. முதல்ல மகேஷ் இந்த ஆத்த விட்டு வெளியில போக சொல்லு, அப்புறம் நான் சாப்பிடுறேன். வைதேகி, கோவப்படாத. காயத்ரிக்கு முதல் பிறந்த நாள் வருதே, அவங்க அப்பா இருக்க வேண்டாமா? அவன் எதுக்குன்னு கேக்குறேன். எதுக்கா? ஏன்னா அவர்தான் காயத்ரிக்கு அப்பா. அவன் இது வரைக்கும் அந்த குழந்தைக்கு என்னடி செஞ்சிருக்கா? ஒரு சட்டை, ஒரு கொலுசு, ஒரு பவுடர் டப்பா. அப்பா செய்ய வேண்டிய கடமையில தான் ஒன்னா செஞ்சிருக்கானடி அவன். போறம்மா, இதையே கேட்டு கேட்டு காதெல்லாம் புடிச்சு போச்சு. இப்பதானே மகேஷ் வந்திருக்காரு. குழந்தைக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் ஒன்னொன்னா கண்டிப்பா செய்வாரு. நீ முதல்ல சாப்பிடு. நான் சாப்பிட மாட்டேன். எனக்கு சாப்பாடு வேண்டாம். நீ என்ன மதிக்காதப்ப நான் எதுக்கு உன்னை மதிக்கணும்? இங்க பாருமா, நீ இப்படி சாப்பிடாம கடந்து அடம் பிடிக்கிறதுனால நானும் மகேஷ் இந்த ஆத்து விட்டு வெளியில அனுப்ப போறது இல்ல. மகேஷ் விஷயத்துல நான் உன் பேச்சு மீறித்தான் ஆகணும். நான் உன் வழிக்கு கண்டிப்பா வரமாட்டேன். நீதான் என் வழிக்கு வந்தாகணும். ஏன்னா எனக்கு நீயும் வேணும், மகேஷும் வேணும். ஸ்னேகா, நான் உன் வழிக்கு வர மாட்டேன். நீ தான் என் வழிக்கு வரணும். வர வழிச்சு காமிக்கிறேன், பாக்கலாமா? என்ன பாக்குறதுக்கு என்ன இருக்கு இதுல? நான் கண்டிப்பா வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல. மகேஷ் இந்த ஆத்துல இருந்து துரத்திட்டு என் குழந்தைய அனாதையா வளர்க்க சொல்றியா? இந்த ஜென்மத்துல அது நடக்காது. பேசாம பெருந்தன்மையோட மகேஷ் உன் மாப்பிளையா ஏத்துக்கோ. முதல்ல சாப்பிடுமா. நீங்க என்ன அவளுக்கு ஜால்ராவா? இந்த பாரு, அவ இள ரத்தம், நம்ம 2 பேரும் கிள ரத்தம். யார பார்த்து கிழவிங்கிறேன்? சரி, நீ சுண்ட போற ரத்தம் தான். அவ வயசுக்கு அவ அப்படித்தான் பேசுவா. ஒரே ஒரு வழி இருக்கு அவ கூட சண்டை போடுறதுக்கு. நல்லா சாப்பிட்டுட்டு தெம்பா சண்டை போடு. எனக்கு வேண்டாம். ஒரு அம்மாவுக்கு தர வேண்டிய மரியாதை துளி கூட அவ தர மாட்டேங்கிறா. எனக்கு மனசு சரியா இல்ல. என்ன சாப்பிட சொல்லி யாரும் வற்புறுத்தாதீங்க, விட்டுடுங்க. சரிம்மா, சாப்பிடாத. சாப்பிடாம பட்டி கடா. நீ சாப்பிடல, நீங்க யார் அழுதா? எக்கேடோ கெட்டுப்போ. எனக்கு என்ன வந்தது? அவ சாப்பிடலன்னு நீ தான் அழுகிற. இத பாரு, உன்னை பார்த்துட்டு இவ அழுகிறா. கொஞ்சம் விட்டு அம்மா பொண்ணு பாசத்தை பார்த்து நானும் அழுவேன் போல இருக்கு. இங்க என்ன அழுகிற போட்டியா நடந்துகிட்டு இருக்கு? இத பாரு வைதேகி, ஸ்னேகா சொல்ற மாதிரி குழந்தையோட முதல் பிறந்த நாளைக்கு அப்பா இருக்கிறதா நியாயம். யோசிச்சு முடிவு பண்ணு. ஸ்னேகா, உனக்கும் தான். உங்க அம்மாவை முதல்ல சாப்பிட வை. அம்மா வயிறு குழந்தா உனக்கு ஆயுசு விருத்தி ஆகும்.
லட்சுமி ஐயா லட்சுமி ஐயா காஃபி குடிங்கய்யா. இந்த இது பிடி. என் மருமக எழுந்திரிச்சிட்டாளா? காஃபி சாப்பிட்டாளா? காஃபி கொண்டு போனங்க. என்னை எழுப்ப வேண்டாம், இந்த வீட்ல எனக்கு ஒரு வேலையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவளுக்கு என் மேல கோவம் இன்னும் தீரல. மகேஷ் ஐயா வந்தாதான் அம்மாவோட கோபம் குறையுங்கய்யா. கொடுத்து வச்ச அயோக்கியன். அவ அயோக்கியன் கெட்டவன்னு தெரிஞ்சிருந்தோம் 2 பொம்பளைங்க, ஒரு பொண்டாட்டி ஒரு வப்பாட்டி அடிச்சுக்கிறாங்களே. அப்படின்னா இது உலக மகா அதிசயம்தான். பெண் புத்தி பின் புத்தின்றது கரெக்டாக தான் இருக்குது. ஏம்மா, நான் தெரியாம தான் கேட்குறேன், ஒரு பொம்பளை புருஷன் இல்லாம வாழ முடியாதா? வாழ முடியுங்க, ஆனா வாழக்கூடாது. என்னது திருக்குறள் மாதிரி 2 லைன்ல ஏதோ வெயிட்டா சொல்லிட்டு போறா. ஆ? கடவுளே, ரோஜாவை காப்பாத்துப்பா. ம், ரோஜா கிட்ட கெட்ட பேர் வாங்கிட்டோம். அதுக்காக அவளை தனியா விட்டுற முடியாது. அவ வாழ்க்கையே சீரமைக்கணும். அதுக்கான முயற்சியை இன்னிலிருந்து ஆரம்பிப்போம். எக்ஸ்கியூஸ் மீ சார். மிஸ்டர் ராஜேஷ் பப்ளிஷர். அதோ அந்த கேபின் சார். வணக்கம் சார். வணக்கம். என் பேரு ராஜசேகர். மகேஷ் கிரானைட்ஸ்னு கம்பெனி நடத்திட்டு இருக்கேன். உட்காருங்க. நீங்க தான் மிஸ்டர் ராஜேஷ் வியூகம் பத்திரிகையுடைய பப்ளிஷர்னு சொன்னாங்க. ஆமா. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? பத்திரிகையில உங்க விளம்பரத்தை பார்த்தேன். ஆமா, ஏஜென்ட் வேணும்னு கேட்டிருந்தோம். நீங்க போய் மார்க்கெட்டிங் மேனேஜரை பாருங்க. அது இல்லை சார், உங்களுடைய பர்சனல் விளம்பரம். ஒரு வா சாப்பிடுற தங்கம். பாட்டி அங்கதான் இருக்கா. நான் பருப்பு சாதம் தானே தரேன். சமத்துறா, அப்பதான் சாப்பிட்டு குண்டு குண்டு ஆகலாம். ஒரு வாடை தங்கம், ஒரே வாய். வாய் தரடா. அம்மா வைதேகி, அப்படியே நீயும் 4 வாய் போட்டுக்கோ. 2 நாள் பட்டினி கிடந்தா வயிறு புண்ணா போயிடும், அல்சர் வந்துடும். அம்மா வருவாடா. சாப்பிடுமா. கிடந்தாலும் எனக்காக பரிதாபப்படுற ஜீவன் இந்த ஆத்துல யார் இருக்கா சொல்லுங்க. நான் எப்படி பட்டினி கிடந்தே சாகுறேன். என் குழந்தைக்கு பசிச்சா நீ தாங்க மாட்டேங்கிற, ஊட்டி விடுற. ஆனா நான் உன் குழந்தை, உன் பசி அப்படி வேடிக்கை பார்த்தேன் இருக்கேனேம்மா. நான் அவ்வளோ ஈவருக்கும் இல்லாதவளா? ஸ்னேகா, ஸ்னேகா, என்னம்மா? என்னோட தங்கம்? ஸ்னேகா, என்ன சாப்பிட்ட? ஏன் வாந்தி எடுக்கிற? சாப்பிட்டது ஆகலையா வயித்துக்கு? என்ன ஆச்சு சொல்லு. என்ன ஜுரம் இருக்கா என்ன? நீ சாப்பிடலன்னா அவளும் சாப்பிடல. தாயும் மகளும் வாதத்துல தான் போட்டி போடுறீங்கன்னா பிடிவாதத்திலையும் போட்டி போடுறீங்க. சாப்பிடாம கிடந்தா தலை சுத்து வாந்தி வராம என்ன செய்யும்? சாப்பிடலையா?
நீ தாங்க மாட்ட சாப்பிடு. ஏய் போதும், நிறுத்துங்கடி உங்க பாசத்தை. வைதேகி, அவ ஒன்னும் பட்டினி கிடந்ததுனால வாந்தி எடுக்கல. உண்மைய சொல்லணும்னா 2 பேரும் சேர்ந்ததுனாலதான் வாந்தி எடுக்கிறாங்க. ஏற்கனவே அந்த பாவி ரத்தத்துல பிறந்த உன்னோட எதிர்காலமே கேள்விக்குறியா இருக்கு. இதுல இன்னொன்னா கனவு கூட காணாது. குளிச்சு எத்தனை நாளாச்சு? அம்மா ஏமா இப்படி பயப்படுற? எத்தனை நாளாச்சுன்னு கேட்டேன். ஏண்டி என் நெஞ்சில இப்படி நெருப்பு அள்ளி கொட்டுற? பாட்டி, குழந்தை பாத்துக்கோ. வா டாக்டர் என்ன போல. அங்க போய் அவர் ஏதாவது விபரீதமா சொன்னார், உன்னை அப்படியே தொலைச்சு தலை முழுகிடுவேன். வா போலாம். ஸ்னேகா, நான் உன்னை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன். அப்ப நானும் வரேன் கூட. வேண்டாம். எதுக்கு? நான் என் புருஷனோட போயிட்டு வரேன்னு சொல்றேன்ல. எனக்கு இனிமே என்ன நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் என் கூட இருந்து அவர் தானே பாத்துக்க போறாரு. வாங்க மகேஷ், போயிட்டு வரேன். வைதேகி, திரும்பி என்ன பாருடி. 2வது சனியம் பிறக்க போகுது. உன் சந்தோஷம் நாசமா போக என் நல் வாழ்த்துக்கள். திரும்ப மாட்டாளே. கூப்பிடுறா, தாத்தான்னு கூப்பிடு. கூப்பிடு. எங்கம்மா போயிட்டு வர? வேலை தேடி. கிடைச்சதா? இல்ல. அது எப்படி கிடைக்கும்? உன்னை தேடிட்டு வர்ற வேலைய நீ ஏத்துக்கணும். அதை விட்டுட்டு நீ தேடிட்டு போனா உனக்கு எப்படி வேலை கிடைக்கும்? என்ன தேடி வர வேலையா? நம்ம ஆபீஸ் வேலையை சொன்னோமா? அது எனக்கு வேணாம். வேலை கிடைக்கிறது அவ்வளவு ஈஸியா? சும்மா பயமுறுத்தாதீங்க. வேலை கிடைக்கிறது குதிரை கொம்புமா? ரொம்ப அபூர்வம். கிடைக்கிற வேலையை ஒத்துக்கிறது புத்திசாலித்தனம். மேடம், சொல்லுங்க. இங்க மிஸ்ஸஸ் ரோஜா மகேஷ்னு நான் தான். உங்களுக்கு கொரியர் வந்திருக்கு மேடம். தேங்க்யூ மேடம். என்னம்மா? குதிரை கொம்பு கிடைச்சிருச்சு. அப்படியா? என்னமோ கிடைக்காதுன்னு சொன்னீங்க. எப்படி கிடைச்சது? நான் ஒரு ஆன்லைன் வெப்சைட்ல என்னோட ரெஸ்யூமை சப்மிட் பண்ணிருந்தேன். அத பார்த்து அனுப்பிச்சிருக்காங்க. அந்த வேலைக்கு போறியா? கண்டிப்பா. கிரானைட் கம்பெனியா? இல்ல, ஒரு பத்திரிகை ஆபீஸ். எந்த பத்திரிக்கை? வியூகம். நல்ல பேர். பேர் மட்டும் இல்ல, ஒரு தரமான பத்திரிகைங்கிற பேர் வாங்கியிருக்கு. அப்பாடா, இந்த வேலைக்கு நம்ம தான் ஏற்பாடு செஞ்சோன்னு ரோஜாவுக்கு தெரிஞ்சா என்னை வெட்டி பொலி போட்டுருவா. அவளுக்கு தெரியாம இருக்கிறதே நல்லது. இந்த மாதிரி நம்முடைய திட்டம்லாம் ஸ்மூத்தா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ரோஜாவுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். ஆண்டவன் தான் கருணை வைக்கணும். இன்னும் வேலை காணுமே. வைதேகி, ஏன் குட்டி போட்ட பொண்ணு மாதிரி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுக்கிட்டு இருக்க? இவ குட்டி போட போறது இல்ல, இவ குட்டி இன்னொரு குட்டி போட போறா. அதான் இவ நடந்துகிட்டு இருக்கா. சும்மா இருக்கேடா. ஏன் பாட்டி, உங்களுக்கு உதாரணம் சொல்றதுக்கு வேற எதுவுமே கிடைக்கலையா? எனக்கே நெஞ்சு பட பட படன்னு அடிச்சுக்கிறது. அந்த ஆதித்ய இருதயத்தை படிச்சாதான் நிம்மதியா இருக்கும். என் பாட்டி கொஞ்சம் போய் எடுத்துன்னு வாங்களேன், நிம்மதியா படிக்கிறேன். இளமையில படபடன்னு இருக்குன்னு ஆதித்ய இருதயம் கேட்டா, அன்பு குழந்தைகளுக்கு அழகு தமிழ் பெயர். இப்ப இது ரொம்ப தேவையானக்கு. இப்ப இதுதாண்டி உனக்கு தேவை. ஒருவேளை ஆம்பளை பிள்ளை பிறந்தா 4 பேரும், பொம்பளை பிள்ளை பிறந்தா 4 பேரும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோ, தேவைப்படும். என் பொண்ணு ஒண்ணும் அந்த அளவு விவசாய கட்டவில்லை. ஆஸ்திரேலியா இருந்து வந்து மூஞ்சில கறி பூச போறாப்ப. உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன். ஸ்னேகா, ஸ்னேகா, என்னம்மா? ஒண்ணும் இல்லல்ல? என்ன சொன்ன டாக்டர்? ஸ்னேகா, வெறும் அஜீரணம் தானே, பித்த வாந்தி தானே? ஆமான்னு சொல்லேண்டி. அவ எப்படி பதில சொல்லுவா? அலமேல நோய் நோய்ங்காத ரசாம்பல், குழந்தை களைப்பா இருக்கு. எந்த குழந்தை? வயித்துல இருக்கிற குழந்தையா? ஸ்னேகா, இவ என்ன குத்தி குத்தி காமிச்சுட்டு இருக்கா. இவ மூஞ்சில கரிய பூசுற மாதிரி நல்ல பதிலா சொல்லுடி. எந்த பிரச்சனையும் இல்லல்ல, சொல்லுடி.
சொல்லேண்டி, எனக்கு நெஞ்சு அடைக்கிறது. அம்மா எல்லாம் சந்தோஷமான செய்திதாம்மா. அப்பா பெருமாளே, சந்தோஷமான செய்தி தானே. ஏழ்மையில உனக்கு தான் வாய் இருக்கு, அந்த கண்ணா பின்னான்னு பேசுனியே, சொல்ற பாத்தியா? எல்லாம் சந்தோஷமான செய்தி தானா என் பொண்ணு. அம்மா ஒரு நிமிஷம். நான் புளியான் இருக்கேன். என்னடி சொன்ன? நான் குழந்தை உண்டாயிருக்கேம்மா. இருக்கிற உடனே அப்பா பேரை சொல்லிக்க முடியாம எதிர்காலத்தை கேள்விக்குறியா வச்சிட்டு இருக்கு. இதுல இன்னொன்னா என்ன பண்ணுவாங்க? என் அம்மா சொன்னது உன்னை பொண்ணுன்னு சொல்லிக்கவே வெக்கமா இருக்கு எனக்கு. சரி, நான் உன் பொண்ணு இல்ல, மகேஷுக்கு பொண்டாட்டியாவே இருந்துட்டு போறேன். ஆனா அவர் மேல யாரும் கை வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஏண்டி என்ன இப்படி வதைக்கிற? பேசாம ஒரு கையால என்ன கொன்னுடு. ஏய், இப்பொழுது என்னடி பிரயோஜனம்? இவனை ஆத்துக்குள்ள விட்டா ஆபத்துன்னு சொன்னேன். என் பேச்சு யாரும் கேட்கல, ரூம்குள்ளேயே விட்ட. இப்ப என்னாச்சு? அலமேலு, வார்த்தை அளந்து பேசு. உனக்கு பைத்தியம் அடி பிடிச்சிருக்கு. புத்தி வழுங்கி போயிட்டாடி. சுயமா யோசிக்கிற சக்தியே போயிட்டா. ஒரு குழந்தைய வச்சுட்டு எவ்வளவு அவஸ்தை, அவமானம். 4 பேருக்கு நடுவில் நிமிர்ந்து நடக்க முடியுதா? ஒரு கல்யாண காட்சிக்கு தான் போக முடியுதா? கல்யாணத்துக்கு எதுக்கு? காய்கறி கடைக்கு போக முடியுதா? முதல்ல கையில குழந்தைய பாக்குறாங்க, அடுத்தது கழுத்தைத்தானே பாக்குறாங்க. தங்கத்துக்கு பதிலா மஞ்ச கயிறு போட்டாலே கேவலமா பாக்குற உலகம் இது. கழுத்துல தாலி கயிறே இல்லைன்னா காரி துப்புது. வீட்டுல எத்தனை பிரச்சனை நடந்துட்டு இருக்குடி. ஒரு நயா பைசா கூட நம்ம சம்பாதிக்கிறது இல்ல. ஏன் மக சம்பாத்தியம்? ஆமா, ஒத்துக்கிறோம். உன் பொண்ணு சம்பாதிக்கிறது தான் எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடுறோம். வீடு வீடா போய் பிச்சை எடுக்கிற வாழ்க்கை எங்களுக்கு எந்த வித்தியாசமும் இல்ல. திருப்தியா சந்தோஷமாய் போனுங்க. அப்பாடா, இப்பவாவது ஒத்துண்டியே, ரொம்ப சந்தோஷம். இதையே 10 நாளைக்கு திரும்ப திரும்ப சொல்லின்று. ஸ்னேகா, அந்த கேசவங்கிட்ட வாங்கின 10 லட்சம் ரூபாய் கடன் கழுத்து அறுத்துன்னு இருக்குடி. என்ன நான் தூங்கி பல மாசம் ஆச்சுடி. எல்லாருக்கும் தூக்கத்துல கனவு வருதுன்னு சொல்லுவான். எனக்கு கனவுல கூட தூக்கம் வரமாட்டேங்கிறது. ஸ்னேகா, உன் கால்ல வடல விழுந்து கேக்குறேன், அந்த குழந்தைய கழிச்சுடுறி. அந்த குழந்தைய கழிச்சுடுறி. பேசுற நீ குழந்தைய கலைக்கிறதா? இது ஒரு வரப்பிரசாதமா எனக்கு கிடைச்சிருக்கு. நான் கண்டிப்பா இந்த குழந்தைய பெத்துக்க தான் போறேன். நான் இதை கலைக்க மாட்டேன். அப்படி என்னடி பெரிய மாணிக்கத்தை பெத்து போட போற? மாணிக்கம் தான். மகேஷுக்கு சிங்க குட்டி பிறக்க போறது. அவருக்கு ஒரு அழகான ஆண் குழந்தைய பெத்து. என்னம்மா சொல்ற நீ? பாட்டி, நீயாவது புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. மகேஷ் நிலைமை யோசிச்சு பாரு பாட்டி. ரோஜா மூலமா அவருக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்கு. ஆனா அவ அந்த குழந்தைய தொட கூட விட மாட்டேங்கிறா, கொஞ்சம் விட மாட்டேங்கிறா. இவர் மனசு எவ்வளவு பாடுபடும். ஏன் மூலமா இப்போ அவருக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு. நான் மகேஷ்க்கு ஆண் குழந்தையும் பெத்து கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் அவர் ரோஜாவை தேடி போறதுக்கு எந்த காரணமும் இருக்காதுல்ல. நிரந்தரமா அவர் என் கூடவே தங்கிடுவாரே. அதனால நான் என் மகேஷ்க்கு இந்த குழந்தைய பெத்து கொடுத்துதான் ஆகணும். முடிவா என்னதான் சொல்ற நீ? என் புருஷன் என் குழந்தைங்களோட சந்தோஷமா வாழறதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் போராடிட்டு இருக்கேன். மகேஷ் என்ன கண்டிப்பா கைவிட மாட்டாரு. இந்த குழந்தைய நான் பெத்துக்க தான் போறேன். இது ஆண் குழந்தையா இருக்குன்றது என்னோட நம்பிக்கை. அத்தை, நானும் உங்க குடும்பத்துல ஒருத்தனா வாழணும்னு நினைக்கிறேன். ஏன் இப்படி எல்லாருமே என்ன வெறுக்கிறீங்க? சத்தியமா சொல்றேன், நான் ஸ்னேகாவை காப்பாத்துவேன். கிழிச்ச நீ ஏன் 10 பைசாக்கு வக்கு இல்லாம ஒண்டிக்கு இடம் இல்லாம இங்க வந்து ஒண்டிட்டு இருக்க? நீ என் பொண்ணை காப்பாத்த போறியா? அம்மா, அவர் ஒரு கம்பெனிக்கு முதலாளி, ஞாபகம் இருக்கா? அவருக்கும் நிறைய சொத்து இருக்கு. அது அவனையே கட்டிட்டு சொல்லு. நான் சொல்றது கேட்கவே மாட்டியா? மாட்டேன். நான் கண்டிப்பா இந்த குழந்தைய பெத்துக்க தான் போறேன். அதுல எந்த மாற்றமும் இல்ல. மகேஷ், நீங்க வாங்க, உள்ள போலாம். அழாதம்மா, ஏதோ ஒரு ஆவேசத்துல அவ பேசிட்டு போறா. குடும்ப நிலைமை அவளுக்கு புரியாதா? நான் பொறுமையா ஸ்னேகாட்ட பேசி பாக்குறேன். கருவை எப்படியாவது கலைக்க சொல்றேம்மா. பாட்டி, இதை மட்டும் நீங்க எப்படியா செஞ்சிருக்கோ பாட்டி. உங்களுக்கு நான் கோவில் கட்டி கும்பிடுவேன். அழாது.
எக்ஸ்கியூஸ் மீ. யாருமா? என்ன வேணும்? நான் எடிட்டர் மிஸ்டர் ராஜேஷை பார்க்கணும். இந்த பத்திரிகை ஆஃபீஸ்ல இருந்து எனக்கு ஒரு இன்டர்வியூ. குழப்பாதீங்க மேடம். எங்க எடிட்டர் பேர் கமலேஷ், பப்ளிஷர் பேர் தான் ராஜேஷ். அந்த லெட்டரை கொடுங்க. நீங்க பப்ளிஷரை பார்க்கணும். உங்க பேரு? ரோஜா. ஒரு நிமிஷம் உட்காருங்க. தேங்க்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், சார் உங்களை உள்ள வர சொன்னாரு. தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். ஐயோ திருடன் திருடன், யாராவது ஓடி வாங்க. சீக்கிரம் வாங்க. என்னம்மா? பட்ட பகல குழந்தை திருடி போக பாக்குறீங்களா? நான் குழந்தையை திருடினானா? ஷட் அப். கையும் களமா பிடிச்சிருக்க. உங்களால போலீஸ்ல ஒப்படைக்கணும். பாக்குறதுக்கு இவ்ளோ டீசென்ட்டா இருக்கீங்க. சரியான கிரிமினல் புத்தி. வணக்கம் சார், என் பேர் ரோஜா. உங்க பத்திரிகை ஆஃபீஸ்ல இருந்து எனக்கு இன்டர்வியூ கால் வந்திருக்கு. வெல்கம் ரோஜா. சார், நான் உங்களை ஏற்கனவே பார்த்திருக்கேன்ல. நான் கோயில்ல குழந்தையை திருடுற வேலையும் செய்வேன். இது பார்ட் டைம் ஜாப் தான். சாரி சார். உட்காருங்க. தேங்க்யூ. நீங்க தான் இந்த பத்திரிகையோட பப்ளிஷரா? சாரி சார், அன்னைக்கு கோயில்ல உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். எக்ஸ்ட்ரீம்லி சாரி. பரவாயில்ல மேடம், நீங்களும் இன்னைக்கு தான் அன்னைய விட தெளிவா இருக்கீங்க. சார், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். ஐயோ, சத்தியமா நான் உங்க குழந்தையை திருடலங்க. ஐயோ இல்ல இல்ல சார், அன்னைக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுன்னு சொல்லி நீங்க தான் விசிட்டிங் கார்டு கொடுத்தீங்க. அதை நான் எங்கேயோ மிஸ்பிளேஸ் பண்ணிட்டேன். நான் என் அட்ரஸ் உங்களுக்கு கொடுக்கல, உங்க ஆபீஸ்லயும் அப்ளை பண்ணல. எதுவும் இல்லாம எப்படி கரெக்டா இன்டர்வியூ கார்டு அனுப்பிச்சிருக்கீங்க? அது நான் இங்க வந்துட்டு போனது ரோஜாவுக்கு தெரிய வேண்டாம். சார், அது வந்து உங்க திறமைக்கு ஒரு சவால். நீங்களே கண்டுபிடிங்க பார்க்கலாம். எனக்கு தெரியும் சார், நான் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டேன். நான் ஒரு வெப்சைட்ல என் ஜாப் அப்ளிகேஷன் கொடுத்திருந்தேன். அதை பார்த்து நீங்க கூப்பிட்டுருக்கீங்க, அப்படித்தானே? எக்ஸலன்ட், பிரில்லியன்ட். அப்பா நல்ல வேளை ராஜசேகர் சொன்னாங்க, கண்டுபிடிக்கல. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். இன்டர்வியூ ஆரம்பிக்கலாமா? இன்டர்வியூ முடிஞ்சிடுச்சுமா. யூ ஆர் செலக்டட். முடிஞ்சிடுச்சா? நீங்க கேள்வியே கேட்கல. உங்களுக்கு எப்படி இன்டர்வியூ கார்டு வந்தது நீங்க கண்டுபிடிச்சிங்களோ அதுதான் உங்களுக்கு டெஸ்ட். அதுலயே உங்க திறமை தெரிஞ்சிருச்சு. தேங்க்ஸ் சார். யூ ஆர் அப்பாயிண்டட். அதுக்குள்ள அப்பாயின்மெண்டோட ரெடியா இருக்கு. டெய்லி பத்திரிகையாச்சே, மின்னல் வேகத்தில் இருக்க வேணாமா? தேங்க்யூ சார். எனக்கு என்ன வேலை? யூ ஆர் மை பர்சனல் செக்ரட்டரி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். எனிவே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. சுச்சு, சாரி சாரி சார். இட்ஸ் ஆல் ரைட் சார். போட்டோ உடைஞ்சிருச்சு சார். அது உடைய வேண்டிய நேரம் தான், உடைஞ்சிருச்சு. என்ன சார் சொல்றீங்க? போட்டோல இருக்க லேடி என்னுடைய வைஃப் தான். இப்போ இல்ல. உயிரோடு இல்லையா சார்? ஐம் சாரி. என்னாச்சு? சாரி, அதை பத்தி எதுவும் கேட்காதீங்க. இல்ல சார், நீங்க திடீர்னு அப்செட் ஆயிட்டீங்க. சாரி, நான் ஏதாவது உங்க பர்சனல் மேட்டர். இப்பதானே என்னுடைய பர்சனல் செக்ரட்டரி ஆயிருக்கீங்க. போக போக என்னுடைய பர்சனல் விஷயங்களை தெரிஞ்சுக்கீங்க. சார், இவங்க பேர் ரோஜா. ஓகே. என்னுடைய பர்சனல் செக்ரட்டரி. அட்மினிஸ்ட்ரேஷன் மேனேஜர்ட்ட சொல்லி ஓகே, இவங்களுக்கு ஒரு ரூம் பிளேஸ் பண்ண சொல்லு. ஓகே, கூட்டிட்டு போ. ஓகே சார். வர சார். இதான் மேடம் உங்க சீட்டு. இவங்கெல்லாம் நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ். இவங்களெல்லாம் உங்களுக்கு அப்புறமா இன்ட்ரடியூஸ் பண்றேன் மேடம். நான் அப்பவே உங்க எல்லாரும் நீங்க வந்து வேலை செய்யறத விட சிரிக்கிறதா அதிகம் நினைக்கிறேன். This is too much, okay?
யார் அந்த ஆளு? கொஞ்சம் கூட டீசென்சி இல்லாம வாடா போடான்னு கூப்பிடுறாரு. அவர் தான் மேடம் கமலேஷ் சார், இந்த பத்திரிகைக்கு எடிட்டர். எடிட்டர்னா போடா வாடான்னு இஷ்டத்துக்கு பேசலாமா? விடுங்க மேடம், இதெல்லாம் எங்களுக்கு பழகி போச்சு. நீங்க புதுசா ஜாயின் பண்ணிருக்கீங்களா, போக போக பழகிடும். ஏய் வாடாங்கறல்ல. இதோ வரேன் சார். சார் என்ன நியூ அட்மிஷனா? ஆமா சார். அவங்க பேரு எல்லாம் நான் கேட்டுக்கிறேன். சரி போ. ஏய் புது ஐட்டம் வந்திருக்கு, வாங்க பார்த்துட்டு வரலாம். கம் ஆன் गर्ल्स. ஹலோ ஹலோ, இங்க வா, இங்க வாங்குறேன்ல. நான் யாருன்னு தெரியும்ல. எடிட்டர்னு சொன்னாங்க. ஓ ஓ, நீங்க பப்ளிஷராலா? பாத்தீங்களாமா, பப்ளிஷராலா. ஹலோ, கொஞ்சம் டீசென்ட்டா பேசுங்க. இப்ப நான் என்ன ஒண்ணு பேசுறேன் தப்பா? முதல்ல இந்த நீ வா போன்னு பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏய் நான் இப்படித்தான். ஆமா, கழுத்துல தாலிலாம் தொங்குது, கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகாம கழுத்துல தாலி வருமா? ஏய் ஹலோ, திஸ் இஸ் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜர்னலிசம். இப்படித்தான் நாங்க தோண்டி துருவிலாம் கேட்போம். சொல்லு, கல்யாணம் ஆயிடுச்சா? ஹஸ்பண்ட் பேரு மகேஷ். ஓ, வான் பேரு ரோஜா. ரோஜா. அப்ப நீ ரோஜானா முள்ளியாரே ஹஸ்பண்டா? will you shut up? புதுசா அந்த ஸ்டாஃப் கிட்ட இப்படியா பிஹேவ் பண்றது? நாங்க ராகிங் பண்றோம். கிழிஞ்சது ராகிங்கா மண்ணா கட்டி. இன்னொரு தடவை என் ஹஸ்பண்ட பத்தி பேசுனீங்க நடக்குது. சொன்னா போன் வருது. எங்களுக்கு தெரியாது போன்னு. ஹலோ, வரேன். பப்ளிஷர் கூப்பிடுறாருமா, நீங்களா போங்க. ஏய் என்ன ரொம்ப துள்ளுற? உன்னை வாப்பான்னு கூப்பிட்டா என்னம்மா தப்பு? தப்பே இல்ல. இனிமே நானும் உன்னை வா போனே கூப்பிடுறேன். உன்னை வந்து கவனிச்சுக்க. மனசுல பெரிய இவன் நினைப்பு. சாரிமா, அவர் அப்படிதான். எப்பவும் ஒரே கேலி கிண்டல் தாமா. எப்படி இவ்ளோ சீப்பான ஆளு ஒரு பத்திரிகையில போய் எடிட்டரா இருக்காரு? அபாரமான மூளை, பயங்கரமான திறமைமா. அவரோட திறமையால தான் பத்திரிக்கையோட சேல்ஸ் பிரமாதமா இருக்கு. அதனால தான் எடிட்டரா இருக்காரு. அவரை பத்தி இன்னொரு ரகசியம் மட்டும் இருக்கு. அவரு வேற ஒருத்தர் பொண்டாட்டியோட குடும்பம் நடத்திட்டு இருக்காரு. என்ன சொல்றீங்க? அது யாருன்னு போக போக நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. எனக்கு இந்த ஆளை சுத்தமா பிடிக்கல. இன்டீசன், சீப் பிஹேவியர், சரியான பொம்பளை பொறுக்கி. செல்வி, செல்வி, சம்பந்தியம்மா. யாரு? யாரா? உன் மாமனாரு. ஓ, புகழ்மணி அப்பாவா? ஓஹோ, அந்த அளவுக்கு ஆயிட்டியா? புகழ்மணி வந்து கூப்பிட்டதுக்கு வரமாட்டேன்னு சொன்னியாமே. ஆமா, அவர் கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. நீங்களும் கரெக்டா தான் கேக்குறீங்க. அப்புறம் என்ன சந்தேகம்? தபார், இப்படி வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசினா என்ன அர்த்தம்? புருஷன் பொண்டாட்டினா 1000 பிரச்சனை, சண்டை சச்சரவெல்லாம் இருக்க தான் செய்யும். நானும் பார்வதியும் போடாத சண்டையா? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இதெல்லாம் சகஜம் தானே. நீ மானங்கட்டு போய் எருமத்தோலா இருந்தா மத்தவங்களும் அப்படி இருப்பாங்களா? மானங்கட்டவனே, நீ வாயை மூடு பேசாம. இப்ப எதுக்கு கத்திட்டு நிக்கிறீங்க? எனக்கு உங்க பொண்டாட்டி கொடுமை பண்ணப்ப தட்டி கேக்குற இந்த தைரியம் எங்க போச்சு? அவங்க என்னதான் திட்டினாலும் என்ன தானே அடக்குனீங்க. உங்க பொண்டாட்டி அடக்க முடியலல்ல, இப்ப இங்க வந்து குதிக்கிறீங்க. அதான் விவாகரத்து ஆயிப்போச்சுல்ல, அப்புறம் என்ன பேச்சுவார்த்தை வேண்டி கிடக்கு? விவாகரத்து எங்காச்சு? கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணிருக்க, அவ்வளவுதானே. ஆன மாதிரி தான் வச்சுக்கோங்க, இனிமே வராதீங்க. உங்ககிட்ட எனக்கு பேச்சு இல்ல. சம்பந்தியம்மா எங்க? அவங்க வரட்டும், நான் உட்கார்ந்து பேசிட்டே போறேன். அவங்க இங்க இல்ல. பாட்டிமா, இவரை வெளியில போக சொல்லுங்க. வெள்ளாவில வெந்தவனே, வெளியில போ. இந்த இருக்கு வாசப்படி போ. சம்பந்தியம்மாவை பார்த்து பேசாம போக மாட்டேன். தும்ப விட்டுட்டு வாழை பிடிச்சேன்னா எப்படி? உன் தலைவிதி. உட்காந்து கட்ட வந்துட்டான். நீயா? வைதேகி, எப்படி இருக்க? உன்னை பார்த்து எத்தனை நாளாச்சு வைதேகி? பழசெல்லாம் பசுமையா ஞாபகத்துக்கு வருது வைதேகி. தில்லை ஸ்தானத்துல என் மளிகை கடை, அக்ரஹார தெரு, அப்புறம் பெருமாள் கோயில்,
வத்த குழம்பு வாசனை, அப்பளம் வடை, நெய் பொங்கல், ஹார்மோனிய போட்டி, பாரதியார் பாட்டு, கெஸ்ட் ஹவுஸ், கொசுவலை, பஞ்சு மெத்த. வாய் மூடு. கழுத வயசாரதே தவிர இன்னும் நடத்தையிலயும் வார்த்தையிலயும் கண்ணிய வரல உனக்கு. வாலிபம் திரும்புது வைதேகி. திரும்பின வாலிபத்தை தொடப்பக்கட்டியால் அடிச்சா வந்த வழி தெரியாம ஓடி போயிடும். போடா வெளியில. எதுக்கு வந்தீங்க? செல்வியை பார்க்க வந்தேன். சீ, பொண்ணு வயசுல இருக்கிற மாட்டு பொண்ணை பார்க்க வந்துட்டு மானம் கெட்ட பேச்சு வேற. வெளியில போடா. அட என்னோட வா. சரி போவோம். சரி வா வா. ரத்னசாமி, அட ஸ்னேகா. இவன் மூஞ்சில முழிக்கவே எனக்கு பிடிக்கல. முதல்ல வெளியில போக சொல்லு. கையை ரெண்டால போட்டு அலம்ப. ஏய் வெள்ள போடா. போடாவா? எங்க அம்மா கையை பிடிக்கிற உனக்கு எல்லாம் எதுக்குடா மரியாதை? வெள்ள போடானா? சரி, நீ என்ன டான்னே கூப்பிடு, நான் உன்னை டீன்னே கூப்பிடுறேன். அப்பதான் அந்த ஜோடி பொருத்தம், வயசு பொருத்தம் எல்லாம் சரியா இருக்கும். அவளை விட்டுறேன், நீ என் கூட வந்துரு. நீ வராம நான் போக மாட்டேன். வாடி என் பேரன் லெவ்லி. லெவ்லி, ஒரு நிமிஷம் இரு. தள்ளு. எங்க என் பிரேஸ்லெட்? இதை பிடிச்ச குடியில எல்லாம் இப்ப நான் கூட வரணும் அவ்வளவுதானே? வா வா. போன் பண்ணிட்டு வரியா? வா வா. வீட்ல தனியா இருக்கிற பொம்மநாட்டிங்க கிட்ட பாலியல் தொந்தரவு கொடுத்தா 3 வருஷம் ஜெயில் தண்டனையா? புது சட்டம் வந்திருக்கு தெரியுமா? G3 போலீஸ் ஸ்டேஷனா? ஆனா ஸ்னேகா பேசுறேன். இங்க என் வீட்ல ஒரு அப்புறம் வரேனா? இந்த பக்கம் வந்தா ஒன்ன புகழ்மணி மாதிரி ஒரு தங்கமான மனுஷனுக்கு என்னதான் இப்படி ஒரு பொம்பளை பொறுக்கி அப்பனும்? இவனை கண்டாலே ரத்தம் எல்லாம் கொதிக்கிறது. என்ன அங்க நின்னு பார்வை? வரேன் வரேன். ஸ்னேகா, சூப்பரா ஐடியா பண்ணி ஆளையே துரத்திட்டியே. நான் வேற ஏதேதையோ எதிர்பார்த்தேன். நீ புத்திசாலிதான். உங்க சர்டிபிகேட் ஒன்றும் எனக்கு தேவையில்லை மாமி. முதல்ல உங்க மனசுல இருக்கிற குப்பையை தூக்கி வெளியில போடுங்க. ரத்தனசாமிய கண்டா ஸ்னேகாவுக்கு ரத்தம் கொதிக்குது. மகேஷ கண்டா நமக்கு ரத்தம் கொதிக்குது. அதனால இந்த ஆத்த விட்டு மகேஷ துரத்துறதுக்கு நாம ரத்தனசாமிய பயன்படுத்திக்கிட்டா என்ன? அட, இது நல்ல யோசனையா இருக்கே. எப்படி பண்றது? யோசிப்போம். ஏய், ஏண்டி இங்க உட்காந்து அழுதுகிட்டு இருக்க? என்னடி ஆச்சு? அட சொல்லி தொலையேண்டி. அருணா எங்க? அந்த பிரபுவோட அப்பா வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணானா? அருணா எங்க? அருணா உள்ளதாங்க இருக்கா. அப்புறம் ஏண்டி வாசல்ல உட்காந்து அழுதுகிட்டு இருக்க? அட சொல்லி தொலையேண்டி. அதை எப்படிங்க என் வாயால சொல்ல முடியும்? எந்த தாய்க்குமே பெத்த பொண்ணை இப்படி ஒரு நிலைமையில பார்க்கக்கூடிய கொடுமை வரவே கூடாதுங்க. இதுக்கெல்லாம் மூல காரணமே நீங்கதான். காலையில பூத்த பூ சாயந்தரமே வாடி போற மாதிரி ஒரே நாள்ல என் பொண்ணு வாழ்க்கைய நாசமாக்கிட்டீங்களே. உங்க பணம், அந்தஸ்து, வாழ போன கௌரவம் இதெல்லாம் என் பொண்ணோட வாழ்க்கையை திருப்பி கொடுக்குமா? நீங்க நல்லா இருக்க மாட்டீங்க. நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க. ஐயோ அருணா, அருணா. ஒப்பாரி வைக்கிறத நிறுத்துறி. நீ பேசுறது வாளும் புரியல, தலையும் புரியல. அருணாக்கு என்னடி ஆச்சு? நானே போய் பாக்குறேன். வாடி உள்ள. என்னமா செய்றீங்க என் பொண்ண? போங்க, தள்ளி போங்க அந்த பக்கம். போங்க வெளிய. ஏன்பா தடுக்கிறீங்க? அவங்க செய்யட்டும். பாருங்கப்பா, கண் குளிர எனக்கு நடக்கிறத சாங்க பாருங்க. இதுக்கு தானே நீங்க ஆசைப்பட்டீங்க? இதுக்கு தானே அவசர அவசரமா கல்யாணம் பண்ணி வச்சீங்க? எல்லா அப்பாக்கும்
என் மகன் தாலி இருக்கிற பாக்கியம் பார்க்க கிடைக்காதுப்பா. ஆனா உங்களுக்கு அந்த பாக்கியம் கண்டிப்பா இருக்கு. பாருங்க. வேண்டாம்மா, வேண்டாம். ஏற்கனவே குற்ற உணர்ச்சியில செத்துக்கிட்டு இருக்காங்க. வேண்டாம். வேண்டாம் அருணா, சொன்னா கேளுமா. ஏமா தடுக்கிற? என்ன இந்த நிலைமைக்கு தள்ளுறதுக்கு தானே நீங்க ஆசைப்பட்டீங்க. என்ன பட்ட மரமா இந்த கோலத்துல பாக்குறதுக்கு தானே அத்தனை ஆர்ப்பாட்டமும். பாருங்க, கண் குளிர பார்த்து ரசிங்க. நீங்க நடத்துங்க. ஐயோ, தாலி எடுத்துருவோம். வேண்டாம், விடுங்க, வேண்டாம், விடுங்க. இந்த கொடுமை வேண்டாம். அருணா, மேல மேல என்ன சித்திரவதை பண்ணாதம்மா. நான் திருந்திட்டேம்மா, நான் திருந்திட்டேன். இப்படிதானப்பா நான் கதறினேன், அழுதேன். ஆனா உங்க கல் மனசு கரையிலையே. பெத்த பொண்ணுக்கு எந்த அப்பா வச்சு ஜெயில போய் மாப்பிள்ளை பாப்பானா? நான் பொண்ணை ஜெயில கூட்டிட்டு போய் இவன் தான் மாப்பிள்ளை பாத்துக்கோன்னு ஒரு ஜெயில் கைதியை எவனாச்சும் காட்டுவானா? அத நீங்க காட்டுனீங்கப்பா. அவ்வளவு தைரியமான உங்களால இத பார்த்து தாங்க முடியலையா? இத பாருங்க, நீங்க நடத்துங்க. ஏன் தயங்குறீங்க? எங்க அப்பா இந்த காட்சியை பார்க்கணும், கட்டாயம் பார்க்கணும். அருணா, காலம் புறா இந்த காட்சி அவர் கண்ணு முன்னாடியே இருக்கணும். அருணா, அதுதான் அவர் கொடுக்கிற தண்டனை. நானே செய்யறேன். ஏதோ அவதான் சின்ன பொண்ணு, விவரம் தெரியாம பேசுனா வந்துட்டாளுங்க. ஆசைப்பட்ட கோலம் இதானப்பா? நீங்க ஜெயிச்சிட்டீங்கப்பா, ஜெயிச்சிட்டீங்க. இல்லடா தங்கம், பாட்டி பாட்டி கொஞ்சம் எழுந்துக்கோங்க. குழந்தைக்கு உடம்பு காயறது. ஏமா, ஏன் குழந்தைக்கு என்னாச்சு? ஜுரம் பாட்டி, உடம்பு அனலா கொதிக்கிறது. ஊர்ல வெள்ளெல்லாம் வந்து எங்க பார்த்தாலும் மலேரியா ஜுரம். அது குழந்தைக்கு வந்துருத்தோன்னு பயமா இருக்கு. இல்லடா தங்கம், இல்லடா. பயப்படாத, சாதாரண ஜுரமா தான் இருக்கும். பாட்டி முதல்ல போய் ஸ்னேகாவை எழுப்புங்க. என்னடா எதுக்குமா? டிராப்ஸ் கொடுத்து அப்படியே தூங்க வச்சிரு, காலையில பாத்துக்குவோம். குழந்தைக்கு என்ன பண்றதோ தெரியல, அதுக்கு சொல்லவும் தெரியாது பாட்டி. நீங்க கொஞ்சம் குழந்தை பிடிங்க, வரேன். வாமா, வா வா. கொஞ்சம் இருடா தங்கம். ஐயோ, அழாதப்பா. ஸ்னேகா, ஸ்னேகா, ஸ்னேகா. கதவை தரையண்டி. ஸ்னேகா, 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 கதவை தரையண்டி. ஸ்னேகா, ஸ்னேகா, அப்படி என்னடி தூக்கம் உனக்கு? கதவை தரடி. ஸ்னேகா, ஸ்னேகா, கதவை தர. ஸ்னேகா, 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 என்ன முதல்ல கூப்பிடு. எதுக்கு? குழந்தைக்கு ஜுரம் கொதிக்கிறது, கதறிட்டு இருக்கா. முதல்ல கூப்பிடு அவளை. அவ தூங்கிட்டு இருக்கா. தூங்கிட்டு பெரிய மகாராணியாவா? குழந்தை அவளோட குழந்தை. முதல்ல கூப்பிடு, டாக்டர் வந்து கூட்டிட்டு போகணும். டாக்டர் அதுக்கு குழந்தைய நான் தூக்கிட்டு வரேன். ஸ்னேகா தூங்கட்டும், வாங்க போலாம். சீ, உன் கால் பட்டு இந்த வீடு விளங்காத போயிடுது. உன் கை பட்டு என் பொண்ணு விளங்காத போயிட்டா. இப்ப நீ குழந்தைய தூக்கினா அதுவும் விளங்காத போயிடும். அனாவசியமா பேசாதீங்க. உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? முதல்ல அவளை கூப்பிடு. அவ தூங்கிட்டு இருக்கா. தூங்கிட்டு இருந்தா என்னடா பெரிய விஐபியா? என் பொண்ணு அவ கூப்பிடு அவளை. எப்படி புரியாம பண்றீங்க? அவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவ தூங்கிட்டு இருக்கான்னு சொல்றாங்க. கத்துறாளே. வேண்டாம் வேண்டாம். சண்டாளா, குழந்தை அங்க ஜுரத்துல கதறிட்டு இருக்கு.
கொஞ்சம் கூட மனசு இறங்காம வழி அடக்கல நீ. இந்த குழந்தைய பார்த்துக்கவே உனக்கு துப்பு இல்ல, இன்னொரு குழந்தை ஒரு கேடா? கொஞ்சம் வாயை மூடுறீங்களா? கடற்கரை பாவி, இங்க இவ்ளோ கிளட்ட நடந்துட்டு இருக்கு, இவ்ளோ சத்தம் கேட்டுட்டு இருக்கு. அவ எப்படா இன்னும் தூங்குறா? என்னடா பண்ண போட்ட? கொலைகார பாவி, கொன்னுட்டியா? பாருங்க, தேவையில்லாம பேசாதீங்க. அவளுக்கு உடம்பு சரியில்லை, தூக்க மாத்திரை போட்டு தூங்கிட்டு இருக்கா. அவ்வளவுதான், போதுமா? தூக்க மாத்திரையா? எப்படா அந்த பழக்கத்தை கத்து கொடுத்த? இன்னும் என் பொண்ணுக்கு என்ன கன்றாவெல்லாம் கத்து கொடுக்க போற நீ? ஐயோ, ஏன் இப்படி இம்சப்படுத்துறீங்க? காலையில நீங்க போட்ட சண்டை குழந்தைய களைச்சிடுன்னு சொன்னது அவளால தாங்கிக்க முடியல. ரொம்ப மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. அதனால தூக்கம் வராம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தா. அதனாலதான் தூக்க மாத்திரை கொடுத்து தூங்க வச்சேன். போதுமா? ச்சீ, நீ எல்லாம் ஒரு மனுஷன். குழந்தைங்க இப்படி அழுது மாமி, அடுத்த ராத்திரி இது என்ன கலாட்டா? மணி 1:30. எனக்கு எப்பவுமே அந்த கடங்கார பாவியால 7:30 நாட்டம் தான். குழந்தை உடம்பு முதியா கொதிக்கிறது. உன்னை வந்து வச்சுக்கிறாரு. காவட தங்க பாட்டி டாக்டர் கூட்டிட்டு போன. மாமி, குழந்தைக்கு ஜுரம் அதிகமா இருக்கு. இப்ப என்ன பண்றது? ஏன் கேக்குறேன்? அவ வர மாட்டாளாம். தூக்க மாத்திரை கொடுத்து தூங்க வச்சிருக்கான். எழுப்ப மாட்டாளாம். தூக்க மாத்திரையா? முதல்ல குழந்தைய தூக்கி டாக்டர் போயிட்டு வாங்க. சரி வாங்க போலாம். வாங்க.